வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். தே கால் ஹிம் ஓஜி மூவிலேருந்து ஃபயர் ஸ்டாம் தமிழ் லிரிக் வீடியோ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தெலுங்கு லிரிக் வீடியோ நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் 2 வீடியோ முன்னாடி தான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது கீழே கமெண்ட் பண்ணிங்க தமிழ்லேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் அதுக்காக ரியாக்ட் பண்ண வந்துட்டேன் நான் தமிழ்லையும். எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு லிரிக்ஸ் மட்டும் தமிழ் அப்படியே மாற்றிருப்பான்னு தோணுது. அந்த இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் லிரிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜகுமாரி அவங்க போர்ஷன்லாம் வேற லெவலாக இருக்குது. அந்த சாங் எப்படின்னா செம்ம தீயா என்ன சொல்கிறது தெரியா பண்ணியிருந்தாங்க. தமன் வந்து பிரிஸ்டர் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பவர் ஹவுஸோட லிட்டரலாக ஒருபடி மேலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க செம்மையாக. ஃபயர் ஸ்டாம் பேர் வச்சுக்கிட்டு ஃபயர் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த மூவிலேருந்து ஹங்க்ரி சிட் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் கூட இருக்குது. அதுவுமே ரியாக்ட் நான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் வரும். இந்த ஓஜி அப்படின்றது வந்து ஓஜஸ் கம்பீரா அப்படின்னு அந்த சாங்கில் ஒரு லிரிக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதான் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஓஜின்றது பேர் நான் அதிலே கூட கேட்டேன். ஓஜின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கும். அவரோட பேரை வந்து ஷார்ட் ஃபார்மில் தான் ஓஜின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி வந்து ஓஜிக்கு வந்து ஓஜஸ் கம்பீரா தான் அதோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்றவங்கலாம் போட்டிருந்தீங்க. ஐ மீன் நீங்கள் போடல, நான் வேறு எதுலையோ பார்த்துருந்தேன். கமெண்ட்ஸில் யாரும் போடல, எதுலையோ பார்த்துருந்தேன். ஸோ ஓஜஸ் அப்படின்றது எனக்கு தெரில, அது ஒரு தெலுங்கு பீப்புளுக்கு அந்த மாதிரி பேர் வைப்பாங்களா அப்படின்னு தெரில. நான் என்ன நினச்சேன்னா அது பேருன்னு சொல்லிட்டாங்க, ஓஜினா ஓஜஸ் கம்பீரா அப்படின்னு. கம்பீரா கூட ஓகே. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அதில் ஜாப்பனீஸ் செட்டிங் எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, ஸோ அங்கே கூட ஒரு வாழ்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு தெரில. நான் நினச்சேன்னா அவரோட ஜாப்பனீஸ் பேர் வந்து ஓஜஸ் அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சும்மா ஒரு கெஸ்ட் தானே, தேரி மாதிரி என்னோட தேரி அது. ஸோ ஓஜஸ் அவரோட ஜாப்பனீஸ் பேர், கம்பீரா வந்து அவரோட தெலுங்கு நேம். ஸோ அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுருந்தேன். அதான் சேர்த்து ஓஜஸ் கம்பீரா அப்படின்னு. செம்மையாக பண்ணி அந்த விசுவல்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கன் வந்து அப்படியே கட்டானாக மாறும், கார் வந்து டக்குன்னு ஒரு கோப்ரா மாதிரி மாறும். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, இந்த சாங் மட்டும் இல்லை, அந்த விசுவல்ஸ் எல்லாமே செம்ம ஃபயராக பண்ணியிருந்தாங்க. என்ன தமன் வந்து இப்போ சூப்பர் சிங்கரில் ஜட்ஜாக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கேயே ஒரு ஃபன் பண்ணிட்டுருக்காரு. இந்த சாங் வேறு லெவலாக இருந்துச்சு. இன்னும் கூட நிறையா எனக்கு தோணுச்சு, இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மேல் சிங்கர்ஸ்னு அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தாங்க அந்த சாங்குடைய. இப்போ கூட நீங்கள் செக் பண்ணுறேன். தமன் எஸ், சிலம்பரசன் டிஆர், அதாவது சிம்பு, நசீருதீன் அண்ட் பாரதிராஜ் ஆர், தீபக் ப்ளூ, ஃபீமேல் வர்சஸ் ராஜகுமாரி. அவங்க போர்ஷன் கூட தனியாக துண்டாக இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது விட்டுருவோம். நம்ம வந்து மேல் சிங்கர்ஸ் வந்து இத்தனை பேர் போட்டிருக்காங்களா, அது எனக்கு தனித்தனியாக ஃபீல் ஆகலை. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களுக்கு தனித்தனி போர்ஷன் எதுவும் இருந்துச்சானு தெரில. பட் எல்லாரோட வாய்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தனித்தனியாக கூட பாடியிருக்கலாம், பட் அதை ஒன்றா மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், இந்த தமிழ்லையாச்சும் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுதா என்னன்னு தெரில. ஒருவேளை தமிழுக்கு தனியாக பாடியிருப்பாங்களோ. ஸோ அதான் எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்களா. ஏன்னா தெலுங்கு அந்த சாங் வீடியோக்குள்ளேயே மேல் சிங்கர்ஸ்னு இவங்க எல்லாம் தான் போட்டிருந்தாங்க, தமிழ்லேயும் இவங்க எல்லாம் தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை தனித்தனியாக போடுறது அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்து போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலை. ஸோ அதான் டக்குன்னு எனக்கு மறந்துட்டேன். நான் அதான் சொல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வச்சு. டிஸ்கிரிப்ஷனில் இதுலேயும் அதே தான் போட்டிருக்காங்க. அந்த சாங் கேட்டதுலேருந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த கேரக்டர் வந்து ஒரு ஓவர் த டாப் கேரக்டர்ன்ற மாதிரி தான் தெரிஞ்சு. அந்த படம் அப்படி தான் இருக்கும்போது நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு செம்ம மாசான ஒரு கேரக்டருக்கு எந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு பண்ண மாதிரி செம்ம ஃபயராக பண்ணியிருந்தாங்க. லிட்டரலாக சொல்லிட்டே போகலாம், அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாங். ஸோ அதே தான் தமிழில் பண்ணியிருக்காங்க. பாலம் எப்படி இருக்கும் சொல்லி அதுக்கு நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் என்னோட சேர்ந்து பாருங்களா. அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யாராவது சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வேற உறுத்திக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரில. கட் பண்ணும்போது பெருசு எனக்கு இதுதான் ஒரு 10ல் ஒரு தடவை தான் நல்லா அமையும். மித்த 9 டைம்ஸும் எனக்கு இப்படி தான் கன்றாவே அமைஞ்சுவேன். வெட்டமாக ஒன்றும் தெரில. பார்க்க ஏதோ ஒரு வியர்டாக ஒரு வேற ஒரு ஸ்பீசிஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம், கொஞ்ச நாளாக மறுபடியும் நல்லா வளர்ந்துடும். வீடியோக்குள்ள போகலாம். Turn up the music. தான் அந்த மாஸ்க் கூட அந்த ஜாப்பனீஸ் யூஸ் பண்ற, அவங்க ட்ரெடிஷனா யூஸ் பண்ற ஒரு மாஸ்க் தான். அது என்ன இதான் ஓஜின்றது. வருதே
இது எப்படி வந்துச்சா கம்பீரா ஹேன்னு வந்துச்சா தெலுங்கு லிரிக் வீடியோவில், அதை ஞாபகம் இல்லையா? அந்த லிரிக்ஸில் கூட அந்த ஹிந்தி வேர்டுலாம் இருக்கு, நான் பார்த்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கு, வளருதுங்க அப்பா. அதான் கார் அப்படியே ஒரு கோப்ரா ஸ்னேக் மாதிரி டக்குனு நல்லா இருக்கு. விசுவல்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதான் தெலுங்கு லிரிக்ஸ் மட்டும் அப்படியே மாத்திருக்காங்க தமிழ்ல. இன்னும் ராஜகுமாரி வாய்ஸ் தானே ஆல்டர் பண்ணிருக்காங்களா? செம்ம. மறுபடியும் சொல்றேன், பவர் ஹவுஸோட எனக்கு லிட்டரலா ஒரு படி மேலே பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் அதை குறை சொல்ல மாட்டேன், கண்டிப்பா குறை சொல்ல மாட்டேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன், ஓஜி ஓஜஸ் கம்பீரா அதான் வந்து வாங்கடா பார்த்துக்கலாம். சாரி, அப்படிதான் இருக்கு. என்ன செம்ம வைபா இருக்குங்க. சைலண்டா வச்சிருக்கோம். அதெல்லாம் முடியும் போது அந்த ஜாப்பனீஸ் டியூன்ல ஆரம்பிச்சா அதே தான் முடிக்கிறாங்க. செம்மையா இருந்துச்சு. அந்த பவன் கல்யாண் அந்த லாஸ்ட் ஒரு பண்ணிட்டு வராரு பார்த்தீங்களா, லோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்றாரு. வாங்கடா பார்த்துக்கலான்ற மாதிரி கிளம்புறாங்க. ஏதோ ரெடி ஆகிட்டு போறாங்க போல, ஏதோ ஒரு போருக்கு ஐ மீன் கேங் வார் மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ இருக்கலாம். பட் ரியாக்ஷன் வாங்கடா பார்த்துக்கலான்ற மாதிரி கிளம்புறாரு. செம்ம சாங். இன்னுமே எனக்கு அந்த இது அப்போ என்ன வைப் கொடுத்துச்சோ அதை விட எனக்கு இன்னுமே தமிழில் வந்து வேற லெவலாக இருக்கு. இன்னும் சூப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு. பா அனிருத் கிட்ட இருந்து எந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோனோ அதே மாதிரி இருக்கு. அது அதை விட ஒருபடி மேலேயே இருக்கு. அதான் உண்மை. செம்மையா இருக்கு. தமிழ் அவரோட மியூசிக்லாம் நான் பெருசாக கேட்டது இல்லை. ரொம்ப என்ன சொல்றது, இந்த அளவுக்கு ஒரு மாசா ஒரு இதெல்லாம் நான் பெருசாக நான் கேட்டது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எதுவும் கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. பா என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி வேலைப்பாடுன்றீங்க. செம்மையாக இருந்துச்சு. அதான் பார்த்தீங்களா, இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. எனக்கு தனித்தனியாக யாரோட வோக்கல்ஸும் சரிதனியாக கேட்கல. அத்தனை மேல் சிங்கர்ஸ் போட்டிருக்காங்க. பட் எல்லாம் தனித்தனியாக பாடினதை ஒன்று சேர்த்துருக்காங்களா இல்லை ஒன்றாவே சேர்ந்து பாடினாங்களா என்னன்னு தெரியல. பட் அது தனித்தனியாக 6 வயசும் தனியாக துண்டாக கேட்கல. அது முக்கியம் இல்லை, நமக்கு சாங் தான் செம்ம வைப்பாக இருந்துச்சு. அப்பா தாண்டா மாஸ் அப்படின்ட்டு, தாண்டா சினிமான்ற மாதிரி தாண்டா மாஸ் சாங் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ஓவர் த டாப் கேரக்டருக்கு எப்படி மியூசிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மாஸ்டர் கிளாஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. செம்ம ஃபயராக இருந்துச்சு. அந்த தெலுங்கு லிரிக் வீடியோ அதுவுமே பார்க்குறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து கேட்ட சாங் தான். பட் இன்னுமே அந்த பூஸ்ட் ஆகின மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த வெர்ஷனை தமிழில் வந்து இன்னுமே பூஸ்ட் ஆகி பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஐ மீன் நம்ம தமிழ் எனக்கு புரிகிறதுனால அப்படி சொல்கிறேன். பட் தெலுங்கு பீப்புளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இதை விட. ஸோ பார்க்கலாம். இதில் நான் அனிருத்தையும் தமிழையும் கம்பேரே பண்ணலை. அது கம்பேரிசன்றது நான் எப்பயுமே பெருசாக பண்ண மாட்டேன். இது எந்த ஒரு மூவி எதையுமே சாங்ஸ் எதையுமே நான் பெருசாக கம்பேரே பண்ண மாட்டேன். பட் இப்போ நான் கரண்ட்டாக 2 சாங்குமே
வந்திருக்குல்ல. ஸோ அதனால தான் அந்த கம்பேரிசன் நான் பண்ணேன். பட் அது அனிருத் அவருமே வேற லெவலாக பண்ணுவார், அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். பவர் ஹவுஸும் இதே மட்டும் தான் நான் கம்பேர் பண்ணேன். ஏன்னா ரெண்டுமே ஒரு மாஸான ஒரு சாங் தான், அது செம்ம வேற லெவல் சாங், இது ரெண்டுமே தெரியா இருக்கும். ஸோ அதுக்காண்டி சும்மா லைட்டாக ஒரு கம்பேர் பண்ணேன். பட் அது கம்பேரிசன் அப்படின்றத நான் பெருசாக பண்ண மாட்டேன், என்னன்னு தெரியல, இது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால சொன்னேன். வேற லெவலாக இருந்துச்சு தெலுங்கு. அந்த சாங்கோட எனக்கு தமிழ் கேட்கும்போது அப்படி தானே எனக்கு புரியுது. ஸோ அதனால கேட்கும்போது இன்னுமே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ஃப்ரம் வரன்.